Hello guys, welcome back to my channel Jarina Studio. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு 11th செகண்ட் லெசன் இருக்கு இல்லையா, செகண்ட் லெசனில் செகண்ட் பார்ட் பூலியன் அல்ஜிப்ரா. ஸோ அதோட எவாலுவேஷன் பார்ட் தான் நம்ம இப்போ பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். விச் இஸ் ஏ பேசிக் எலக்ட்ரானிக் சர்க்கியூட் விச் ஆப்ரேட்ஸ் ஆன் ஒன் ஆர் மோர் சிக்னல். ஒன்றுக்கும் மேற்பட்ட சிக்னல் மூலயமா எலக்ட்ரிக் சர்க்கியூட், பேசிக் எலக்ட்ரிக் சர்க்கியூட் வந்து ஆப்ரேட் ஆகுது இல்லையா, அந்த பேசிக் சர்க்கியூட்டுக்கு பேர் என்னென்னா கேட்டுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், விச் கேட் இஸ் கால்ட் தி லாஜிக்கல் இன்வெர்ட்டர். இதில் எது லாஜிக்கல் இன்வெர்ட்டர்னா நாட். ஓகே, நெக்ஸ்ட்டு ஏ ப்ளஸ் ஏ என்னென்னா ஏ தான் வரும். ஸோ இந்த இடத்துல ஏ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது ஏ பார்னு வச்சுக்கோங்க, கன்சிடர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நார் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் நாட் ப்ளஸ் ஆருங்கிறது தான் நார். NAND is called as யூனிவர்சல் கேட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஏன்னா டிரைவ்டு கேட்ஸ்லேயும் NAND வரும். NAND வச்சு நம்ம யூனிவர்சல் கேட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு செக்ஷன் பி பாருங்கள், வெரி ஷார்ட் ஆன்சர் வந்தாச்சு. வாட் இஸ் பூலியன் அல்ஜிப்ரா? அதோட ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 32 இருக்கும், நோட் பண்ணிக்கோங்கப்பா. ஓகேங்களா, நான் எழுதுகிறேன். பேஜ் நம்பர் 32 இருக்கும். க்கு போகலாம் வாங்க. ஸோ பூலியன் அல்ஜிப்ராக்கு எதுலேருந்து இது இருக்கு ஆன்சர்னா வெரி ஷார்ட் ஆன்சர் இல்லையா. ஸோ VS1ன்னு போட்டுக்கலாம். எதில் ஆரம்பிக்குதுன்னா இதில் ஆரம்பித்து எனக்கு இங்கே டிஜிட்டல் சர்க்கியூட்னு இருக்கு இல்லையா, ஸோ இங்கே முடிஞ்சிடும். இது வெரி ஷார்ட் ஆன்சரோட ஃபர்ஸ்ட் கொஷின் ஆன்சர். செகண்ட் கொஷின் பார்க்கலாம் வாங்க. செகண்ட் கொஷின் என்னென்னா ரைட் ஷார்ட் நோட் ஆன் NAND கேட்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ NAND கேட்டோட ஆன்சர் எங்கே இருக்குன்னா பேஜ் நம்பர் 33 இருக்கு உங்களுக்கு. ஸோ 33 வாங்க போகலாம். பேஜ் நம்பர் 37 வந்தாச்சு, 33. ஸோ NAND கேட்டோட ஆன்சர் வந்து ஷார்ட் நோட்டாக கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம எதுலேருந்து எதிர்க்க எழுதலாம்னா இதுலேருந்து வெரி ஷார்ட் ஆன்சரில் எனக்கு இது வரைக்கும் முடியுது. ஓகேவா, இது வரைக்கும் முடிஞ்சது மட்டும் இல்லாமல் இதோட ஃபார்முலா நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபார்முலா எழுதணும். நெக்ஸ்ட்டு இந்த ட்ரூத் டேபிள் எழுதுனா உங்களுக்கு இந்த வெரி ஷார்ட் ஆன்சர் 2ஓட ஆன்சர் உங்களுக்கு ஃபினிஷ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ட்ரா த ட்ரூத் டேபிள் ஃபார் XOR கேட்டுங்கிறது வந்து உங்களுக்கு தேர்ட் கொஷின். ட்ரா த ட்ரூத் டேபிள் ஃபார் XOR கேட்டு. ஸோ இதுக்கு வந்து நம்ம ட்ரூத் டேபிள் டயக்ராம்லாம் வந்துச்சுன்னா ஒரே பேஜ்லேயே நம்ம படிச்சிருக்கலாம். ஸோ பேஜ் நம்பர் 39 இருக்குப்பா. ஸோ பாருங்கள், பேஜ் நம்பர் 39 வந்துருச்சா. இதில் XOR கேட்டோட ட்ரூத் டேபிள் கேட்டிருப்பாங்க. ஸோ இதுதான் ட்ரூத் டேபிள். ஸோ இது வந்து வெரி ஷார்ட் ஆன்சரோட தேர்டு கொஷினோட ஆன்சர். இங்கே ஆரம்பித்து இங்கே க்ளோஸ் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபோர்த் கொஷின் பாருங்கள். ரைட் தி அசோசியேட்டிவ் லா. நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா A + A ஏன்னு. ஸோ அந்த மாதிரி பாக்ஸ் கிட்ட உங்களுக்கு வந்து ஒரு ஆன்சர்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஆன்சர் தான் இதுக்கும் வரும். அசோசியேட்டிவ் லாவோட ஆன்சர் பேஜ் நம்பர் 38 இருக்கும். வாங்க தூரத்துக்கு பாருங்கள், தூரத்துக்கு பாரு அசோசியேட்டிவ். ஸோ இது வந்து வெரி ஷார்ட் ஆன்சர். ஃபோர்த்து கொஷின் ஆரம்பித்து இந்த ஃபார்முலாவோட நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு ஃபோர்த்து கொஷினும் முடிஞ்சிடும். டிஸ்ட்ரிபியூட்டிவ் இல்லை, வெறும் அசோசியேட்டிவ் மட்டும்தான். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து கொஷின் வாங்க பார்க்கலாம். ஃபிஃப்த்து கொஷின் பாருங்கள், வாட் ஆர் டிரைவ்டு கேட்ஸ்ன்னு இருக்கா. ஸோ இதுக்கு ஆன்சர் என்னென்னா நம்ம எழுதிக்கலாமா டிரைவ்டு கேட்ஸ்னால் என்னென்ன. ஸோ நான் இங்கே எழுதுகிறேன் பாருங்கள். டிரைவ்டு கேட்ஸ் the gates which are derived from the fundamental ஓகேவா. இப்படி எழுதிட்டு எக்ஸாம்பிள் எழுதணும். எக்ஸாம்பிள் டிரைவ்ட் கேட்ஸ்க்கு என்ன வரும், NAND, NOR, XOR, XNORங்கிறத எக்ஸாம்பிளாக எழுதிட்டா உனக்கு என்ன முடிஞ்சிச்சு, ஃபிஃப்த்து கொஷினோட ஆன்சர் உனக்கு என்ன ஆகிடும், முடிஞ்சிடும். ஓகேவா, நோட் நான் எழுதிக்கிறேன்.
இந்த மாதிரி நீங்கள் குறிக்கும்போது உங்களுக்கு ஆன்சர் தேடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், செக்ஷன் சி வந்தாச்சு. செக்ஷன் சியில் ஷார்ட் ஆன்சர் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள், ரைட் தி ட்ரூத் டேபிள் ஃபார் ஃபண்டமெண்டல் கேட்ஸ். ட்ரூத் டேபிள் மட்டும் கேட்டிருக்காங்க ஃபண்டமெண்டல்ஸ் கேட்ஸுக்கு. ஸோ பேஜ் நம்பர் இப்போ நம்ம குறித்தோம் இல்லையா எக்ஸ்ஆர் கேட்டுக்கு, ஸோ சேம் பேஜ் நம்பர் தான், பேஜ் நம்பர் 38 நம்ம பார்ப்போம். ஸோ சாரிப்பா 39, பேஜ் நம்பர் 39 மாற்றிட்டேன்னா ட்ரூத் டேபிள் மட்டும் தானே கேட்டிருக்காங்க. ஸோ என்ன இருக்குது இங்கே ஆரம்பிப்போமா, ஃபண்டமெண்டல் கேட்ஸுங்கிறது அண்டு ஆறு நாட்டு. ஸோ ஷார்ட் ஆன்சரில் ஃபஸ்ட்டு கொஷின் இந்தலேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் நீ வந்து என்ன பண்ணணும், ஃபினிஷ் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் கொஷின். ஸோ நீங்கள் எழுதும் போது நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணணும். அதாவது லாஜிக்கல் கேட் அண்டு அதோட ட்ரூத் டேபிள் இது, லாஜிக்கல் கேட் 6 அதோட ட்ரூத் டேபிள் இது, லாஜிக்கல் கேட் நாட்டு அதோட ட்ரூத் டேபிள் இது அப்படின்னு இதோட முடிச்சிடும்பா. இது இல்லை, ஸோ இங்கேயோட உனக்கு என்ன ஆகிடும், ஃபினிஷ் ஆகிடும். ஸோ அப்படி நீ போடும்போது தான் எது எதோட ட்ரூத் டேபிள்னு திருத்துறவங்களுக்கு என்ன இருக்கும், ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எழுதிக்கோங்க, நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். செகண்ட் பாருங்கள், ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் எக்ஸ்நார் கேட். ஸோ எக்ஸ்நார் கேட்டோட ஒரு ஷார்ட் நோட் கேட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம பார்ப்போம். பேஜ் நம்பர் 38 இருக்கும், வாங்க போகலாம். ஸோ எக்ஸ்நார் கேட்டுங்கிறது நீ படிச்சிட்டன்னா உனக்கு 5 மார்க்குக்கும் என்னவாக இருக்கும்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, எக்ஸ்நார் கேட் நம்ம எப்போவுமே 2 மார்க் படிக்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் உனக்கு 5 மார்க்கில் அது மிகவும் உனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஒரு பார்ட்டில் வந்து அந்த 3 மார்க் 2 மார்க் என்ன ஆகும், 5 மார்க்கில் இன்க்ளூட் ஆகும். ஸோ ஓகே, எக்ஸ்நார் கேட் வந்து உனக்கு வெரி ஷார்ட் ஆன்சரில் செகண்ட் கொஷினா. ஸோ செகண்ட் கொஷின் ஆரம்பித்து உனக்கு ஈஸியாக குறித்து தரேன் பாரு. இந்த அதர்வைஸ் இன்புட் ஃபுல்லாகவே எழுதுனா ஓகே. உங்களுக்கு வந்து இன்னும் ஷார்ட்டாக எழுதணும்னா இந்த டிஃப்ரெண்ட்டோட முடிச்சுட்டா உனக்கு வந்து என்ன ஆகிடும், ஈஸியாக சிம்பிளாக நம்ம முடிச்சிடும். இல்லை நான் இன்னும் கொஞ்சம் நீட்டாக பெருசாக எழுதுறேன்னா நீ இந்த 3 லைனை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன எழுதணும்னா இந்த சர்க்கியூட் டயக்ராம் இருக்கு இல்லையா, லாஜிக்கல் சர்க்கியூட்டு. ஸோ இந்த சர்க்கியூட் டயக்ராம் போடணும், அதுக்கப்புறம் இந்த சிம்பிள் போடணும். நெக்ஸ்ட்டு அதோட ஃபார்முலா இருக்குல்ல, C = A of Bன்னு, ஸோ அது போடணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த ட்ரூத் டேபிள் வரைஞ்சிட்டா உனக்கு இந்த 3 மார்க் என்ன ஆகிடும், முடிஞ்சிடும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு எந்த கொஷின் பார்க்க போகிறோம்னா தேர்ட் கொஷின் பார்க்க போகிறோம். தேர்ட் கொஷின் பாருங்கள், ரீசன் அவுட் why NAND and NOR are called universal gate. ஸோ நம்மள்கிட்ட ரீசன் கேட்டிருக்காங்க. ஸோ நம்மள்கிட்ட கேட்கும்போது ஆன்சர் நம்மளாக தானே எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம தானே வந்து ஆன்சர் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இங்கே எழுதலாம். ஸோ ஷார்ட் ஆன்சரோட தேர்டு கொஷினுக்கு நான் ஆன்சர் இங்கே எழுதுறேன் பாருங்க. ஸோ என்னன்னா NAND NOR gates are universal gates. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ண முடியாது, ஏன்னா சாரிப்பா என்ன கேட்டிருக்காங்க, ரீசன் அவுட் why NAND and NOR are universal gate. ஏன் NAND-ம் NOR-ம் universal gateனா because fundamental logic gates are derived through இதனால் இந்த ஃபண்டமெண்டல் லாஜிக் கேட்ஸை எது மூலயமா வர முடியும், இந்த NAND and NOR கேட்ஸ் மூலயமா என்னால் ஃபண்டமெண்டல் லாஜிக் கேட்ஸ் இருக்குல்லையே அண்டார் நாட்டை என்னால் அது கொண்டு வர வைக்க முடியும். ஸோ அதனால தான் NAND-ஐயும் NOR-ஐயும் நான் யூனிவர்சல் கேட்டு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இங்கே பார்த்தோம் இல்லையா, NAND கேட் இஸ் கால்ட் அஸ் டேஷ் கேட்டுன்னு, ஸோ யூனிவர்சல் கேட்டுன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபோர்த்து கொஷின் என்னென்னா கிவ் த ட்ரூத் டேபிள் ஃபார் எக்ஸ்ஆர் கேட். எக்ஸ்ஆர் கேட்டோட ட்ரூத் டேபிள் மட்டும் கேட்டிருக்காங்க. மோஸ்ட்லி நீ வந்து கொஷின் எழுதும்போது, அதாவது கொஷின் பேப்பரில் வரும்போது 3 மார்க்கில் இப்போ எக்ஸ்நார் கேட்டுன்னா உனக்கு ஷார்ட் நோட்டில் கேட்டுட்டாங்க, நீ வந்து கொஞ்சம் தியரியாக எழுதுவ. செக்ஷன் சியை பொறுத்த வரைக்கும் 3 மார்க் இல்லை. ஸோ எக்ஸ்ஆர் கேட்டுங்கிறப்ப என்னென்னா உனக்கு லாஜிக் டயக்ராமையும் மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா சேர்த்து கேட்பாங்க. ஓகேவா? நம்ம பார்ப்போம். பேஜ் நம்பர் எங்கே இருக்குன்னா 39 இருக்கும்.
ஸோ எப்படி வரும்னு நான் சொல்கிறேன். நார்மலாக அவங்க கேட்ட கொஷின் என்னென்னா ட்ரூத் டேபிள் எக்ஸ்ஆர் கேட்டுக்கு நீ எழுது அப்படின்னு தானே கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம பாரு எக்ஸ்ஆர் கேட்டோட ட்ரூத் டேபிள் எதுலேயுமே நம்ம குறிச்சிருக்கோம். 2 மார்க்கில் தேர்ட் கொஷினாகவும் குறிச்சிருக்கோம். அப்போ நம்ம இங்கே என்ன தான் பண்ண போகிறோம், ஷார்ட் ஆன்சரோட தேர்டு கொஷினும் என்ன தான், சாரி ஃபோர்த்து கொஷினும் என்ன தான்னா இதுதான் ஷார்ட் ஆன்சரு. ஸோ இங்கே தான் முடிய போகுது அதுவுமே. ஆனால் மோஸ்ட்லி உனக்கு 3 மார்க் கொஷின் கேட்கும்போது எதோட சேர்த்து கேட்பாங்கன்னா இந்த லாஜிக் சர்க்கியூட் இருக்குல்ல, லாஜிக் சிம்பிள். ஸோ இந்த சிம்பிளோட சேர்த்து தான் கேட்பாங்க மோஸ்ட்லி. இதை நீ என்ன பண்ணிக்க, மெமரைஸ் பண்ணிக்க இந்த எக்ஸ்ஆர் கேட் படிக்கும்போது. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஷின் என்னென்னா ரைட் தி டிமார்கன்ஸ் லா. டிமார்கனோட லா கேட்டிருக்காங்க. நம்ம அசோசியேட்டிவ் லா எந்த பேஜில் குறித்தோம், பேஜ் நம்பர் 38 இல்லையா? ஸோ இதுவுமே எங்கே தான் வரும், பேஜ் நம்பர் 38 போயாச்சு. ஸோ இதில் டிமார்கனோட லா எங்கே இருக்குது, இது இருக்கா? ஸோ நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம். வெரி ஷார்ட் ஆன்சரில் 5th கொஷின் இங்கே ஆரம்பித்து இந்த ஃபார்முலா எங்கே முடியுது, இங்கே முடியுதா? ஸோ இதோட முடிஞ்சிடும். இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியான கொஷின். ஸோ உங்களுக்கு டபுளாக கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. டிமார்கன் லா வந்து சேர்த்து இந்த எக்ஸ்ஆர் கேட்டோடு கேட்பாங்க, இல்லைனா டிமார்கன் லாவும் அசோசியேட்டிவ் லாவும் வந்து உனக்கு சேர்த்து கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் படிங்க, ரொம்பவே இம்பார்ட்டண்டான கொஷின் இதெல்லாம் செக்ஷன் சியில். நெக்ஸ்ட்டு பாருங்கள், செக்ஷன் டி வந்தாச்சு. செக்ஷன் டியில் ஃபஸ்ட்டு கொஷினும் தேர்டு கொஷினும் நான் என்ன பண்ணிடுறேன், உங்களுக்கு புக்கில் குறித்து கொடுத்துறேன். செகண்ட் கொஷின் வந்து நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள், எக்ஸ்பிளைன் தி ஃபண்டமெண்டல் கேட்ஸ் வித் எக்ஸ்பிரஷன் வந்து ட்ரூத் டேபிள். நம்ம 5 மார்க்குங்கிறதுனால எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பிரஷனாக என்ன, ஃபார்முலாவும் ட்ரூத் டேபிள் நம்ம வந்து என்ன பண்ண, லாஜிக் சிம்பிள் இருக்கு இல்லையா, அது நம்ம வரைகிற மாதிரி இருக்கும். ஸோ அது எதில் ஆரம்பிக்கும்னா பேஜ் நம்பர் 39 இருக்கும். பேஜ் நம்பர் 39 குறிச்சது வந்து இந்த இதுக்கு தான்ப்பா. எதுன்னா நீ அண்ட் ஆர் நாட்டுன்னு இருக்குல்ல, இந்த அண்டு சிம்பிள் ட்ரூத் டேபிள், ஆறு சிம்பிள் ட்ரூத் டேபிள், நாட்டு சிம்பிள் ட்ரூத் டேபிள். ஆனால் ஆக்சுவலாக அவங்க என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்களா? ஸோ எப்படி நீ எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா குறிக்கிற மாதிரி, எ கேட் இஸ் அ பேசிக் எலக்ட்ரானிக் சர்க்கியூட் விச் ஆப்ரேட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதுலேருந்து ஆரம்பிக்கணும். டீட்டெயில் 1 இதில் ஸ்டார்ட் பண்ணி எதில் முடியும்னா த பேசிக் ஃபண்டமெண்டல் கேட்ஸ் நேம்லி அண்ட் ஆர் நாட்னு இருக்கு இல்லையா? ஸோ அதோட நீ ஃபினிஷ் பண்ணிவிடும். ஸோ இது ஒரு பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு இப்போ தான் நீ வந்து கேட்டை பற்றி சொல்ல போகிற. ஃபஸ்ட்டு என்ன, அண்டு கேட். ஸோ இது எழுதணும். அண்டு கேட்டில் எதுலேருந்து எழுதணும்னா இதுலேருந்து இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக எழுதிட்டு இதில் வந்து நீ என்ன பண்ணலாம், அது அவுட்புட் இஸ் 0 இது வரைக்கும் நீ முடிச்சிடலாம். முடிச்சுட்டு இந்த லாஜிக்கல் சிம்பிள் கண்டிப்பாக போட்டாகணும். இதோட ஃபார்முலா இருக்குது பார்த்தியா, C = AB அப்படின்னு இது போடணும். நெக்ஸ்ட்டு நான் சொன்னேன்னா ட்ரூத் டேபிள். ஏன் நான் பேஜ் நம்பர் 39 கொடுத்தேன்னா அந்த நேமு, உனக்கு வர சிம்பிள், ட்ரூத் டேபிள், இது 3மே என்ன கம்பல்சரியாக நீ போட்டுடணும். அப்படி போட்டாலே உனக்கு 2.5 இல்லைனா 3 மார்க் உனக்கு கிடைக்கும். அது இல்லாமல் நீ வந்து இப்போ வந்து தியரி எழுதணுமா? ஸோ தியரிக்கு தான் நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ நான் மார்க் பண்ணுறேன். தியரிக்கு பாருங்கள். ஸோ இந்த தியரி ஃபுல்லாக எழுதுகிற மாதிரி இருக்கும். இதில் ஆரம்பித்து ஸோ இது வரைக்கும் முடிச்சிட்டாலே உனக்கு ஓகே. மோஸ்ட்லி ஃபுல்லாக எடுக்கிறது பெட்டர். நெக்ஸ்ட்டு லாஜிக்கல் சிம்பிள் வரைவேன். நெக்ஸ்ட்டு என்னென்னா இந்த ஃபார்முலா, நெக்ஸ்ட்டு ட்ரூத் டேபிள். சேம் நாட் கேட் வருவோம். இந்த தியரி, இந்த லாஜிக்கல் சிம்பிள், நெக்ஸ்ட்டு இந்த ஃபார்முலா C = A பாருங்கிற ஃபார்முலா, நெக்ஸ்ட்டு வந்து இந்த ட்ரூத் டேபிள். ஸோ இதோட என்ன ஆயிடுச்சு, டீட்டெயில் 1 நான் என்ன பண்ணிட்டேன், ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஓகே. நெக்ஸ்ட்டு டீட்டெயில் 3 பார்ப்போம். டீட்டெயில் 2 வந்து நான் வந்து வரைஞ்சி காட்டுறேன். டீட்டெயில் 3 பாரு. டீட்டெயில் 3 என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ்பிளைன் தி டிரைவ்ட் கேட்ஸ் வித் எக்ஸ்பிரஷன் அண்ட் ட்ரூத் டேபிள். இப்போ நான் பார்த்தது ஃபண்டமெண்டல் கேட்ஸ், ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். ஸோ இப்போ நான் பார்க்க போகிறது டிரைவ்ட் கேட்ஸ். டிரைவ்ட் கேட்ஸ்னால் என்ன, நாண்டு, நாரு, எக்ஸ்ஆர், எக்ஸ்நார். ஸோ இந்த 4த்தையும் நான் எழுதுனேன்னா என்ன ஆயிடுச்சு, எனக்கு இதோட ஆன்சரு முடிஞ்சிடுச்சு. ஸோ இது எதில் ஸ்டார்ட் ஆகும்னா பேஜ் நம்பர் நம்ம லாஸ்ட்டில் குறிச்சிக்கலாம். நாண்ட் எங்கே இருக்குது, இது இருக்கு இல்லையா நாண்டு. ஸோ நாண்டோட டெஃபினேஷன் நீ எழுதணும். இது வரைக்கும் நீ எழுதுனா மோஸ்ட்லி உனக்கு ஓகேவாக இருக்கும்.
நெக்ஸ்ட்டு என்னென்னா இந்த சிம்பிள் மட்டும் வரைஞ்சாலே மோஸ்ட்லி போதும். நெக்ஸ்ட்டு இந்த அவுட்புட், எனக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ட்ரூத் டேபிள். நெக்ஸ்ட்டு நார் கேட் வருவேன். நார் கேட் முன்னாடியே இருக்கா, இதோ இருக்குது பாரு நார் கேட். ஸோ நார் கேட்டு பேஜ் நம்பர், நார் கேட் பேஜ் நம்பர் 35ல் இருக்கும். அதுக்கப்புறம் தான் NAND கேட் வரும்ப்பா. ஸோ நார் கேட்டுக்கும் இதோட டெஃபினேஷன் ஃபுல்லாக எழுதணும். லாஜிக்கல் சிம்பிள் மட்டும் போட்டால் போதும். நெக்ஸ்ட்டு இந்த அவுட்புட் எழுதணும். நெக்ஸ்ட்டு இந்த ட்ரூத் டேபிள் எழுதணும். நம்ம இப்போ என்ன குறிச்சிருக்கோம், நார் கேட்டை பேஜ் நம்பர் 35ல் குறிச்சிருக்கோம். NAND கேட்டை பேஜ் நம்பர் 36ல் குறிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் என்னென்னா எக்ஸ்ஆர் எக்ஸ்னார். எக்ஸு நாருங்கிறது நீ வந்து ஷார்ட் ஆன்சருக்கு படிச்சல, செகண்ட் ஷார்ட் ஆன்சருக்கு. ஸோ அதை எழுதிடு. இதுவும் டீட்டெயில் 3க்கு வரும். எக்ஸ்னாருக்கு அப்புறம் எக்ஸ்ஆர் இருக்குது பார்த்தியா, இந்த எக்ஸ்ஆர் கேட்டு. ஸோ இதுவும் எழுதணும். ஸோ எக்ஸ்ஆருக்கு டெஃபினேஷன் வந்து இதோட எழுதுனா முடிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு ட்ரூத் டேபிள், இதோட சிம்பிள் இருக்கு இந்த சிம்பிள். ஸோ இந்த சிம்பிள் நெக்ஸ்ட்டு ஏ என்சர்க்கிள் பிங்கிற இந்த ஆன்சர். ஓகேவா, இது எழுதிட்டேன்னா உனக்கு டிரைவ் கேட்ஸ் முடிஞ்சிருச்சு. நீ டிரைவ் கேட்ஸ் பொறுத்த வரைக்கும் குழம்பிக்காமல் இருக்க NAND கமா NAND கமா நார் கமா எக்ஸ்ஆர் அப்படின்னு எழுதிட்டேன்னா, ஸோ இந்த கேட்ஸ்லாம் நம்ம படிக்கணும், நம்ம குறிச்சிருக்கோம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியாக படிச்சிடலாம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு என்ன படிக்க போகிறோம்னா, ஹவு அண்ட் ஆர் கேட்ஸ் கேன் பி ரியலைஸ்டு யூஸிங் NAND அண்ட் நார் கேட்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அண்டும் ஆரும் எப்படி NAND அண்ட் நார் கேட்டை வச்சு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேப்பா, இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், செகண்ட் கொஷின் தான் நம்ம வந்து பெண்டிங்கில் இருந்துச்சு. ஸோ செகண்ட் என்னென்னா, அண்டையும் ஆரையும் நம்ம NAND அண்டு நார் கேட்டை வச்சு கொண்டு வரணும். ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு அண்டை கொண்டு வந்துடலாம். அண்டை வந்து நான் எதை யூஸ் பண்ணி கொண்டு வரேன்னா, NAND கேட் யூஸ் பண்ணி நான் கொண்டு வர போகிறேன். ஓகே. ஸோ NAND கேட் நம்ம நார்மலாக எப்படி போடுவோம், ஞாபகம் இருக்கா? ஸோ இப்படி போடுறது தான் வந்து NAND கேட்டுன்னு நம்ம போடுவோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு NAND கேட்டை வரைஞ்சிட்றேன். வரைஞ்சதுக்கப்புறமா அதுக்கு இன்புட்டாக ஏவையும் பியையும் கொடுக்குறேன். ஸோ எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னா A.B கிடைக்கும். ஸோ எனக்கு கிடைச்ச ஆன்சரை நான் திரும்பவும் 2 இன்புட்டாக கொடுக்குறேன். அதாவது இங்கேயும் A.B இன்புட்டாக போக போகுது, இங்கேயும் A.B இன்புட்டாக போக போகுது. எங்கன்னா திரும்பவும் நான் என்னத்துக்கே கொடுக்குறேன், NAND கேட்டுக்கே கொடுக்குறேன். ஸோ எனக்கு எப்படி கிடைக்கும்னா ஆன்சர் A.B, அண்டோட ஆன்சர் எனக்கு கிடைச்சிடும். எப்படின்னு பார்ப்போம். நான் என்ன பண்ணுறேன், A.B திரும்பியும் A.B 2 A.B கொடுத்தோம் இல்லையா, அதை நான் என்ன கொடுக்குறேன், அண்டு கேட் மூலயமா. இது என்னது, ரிவர்ஸ் பண்ணுறது தானே. ஸோ நம்ம பார் போடுவோம், நாட்டுன்னா நம்ம பார் போடுவோம். ஸோ இப்படி தான் நம்ம அனுப்புகிறோம். ஸோ அனுப்பும்போது நான் இதை எப்படி எழுதலாம்னா A.B டபுள் பார்னு எழுதலாம். ஸோ இதோட ஆன்சர் எனக்கு எப்படி எழுதணும்னா A.Bன்னு கிடைக்கும். ஓகேவா, இது ஃபஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட்டு நம்ம அண்டை NAND யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம். செகண்டு அண்டை நம்ம எதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம்னா நார் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். அண்டை யூஸிங் நார் அப்படின்னு நீங்கள் எழுதிக்கோங்க. ஸோ எழுதுனதுக்கப்புறம் நாரோட சிம்பிள் எப்படி இருக்கும், இந்த மாதிரி வளைஞ்சா மாதிரி இருக்கும். ஸோ இதை நாரும்போம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், 2 நார் கேட்டை முதல்லையே வரைய போகிறோம். இப்படி வரைஞ்சிக்கோங்க. ஓகேவா. ஸோ வரைஞ்சதுக்கப்புறமா நான் இன்புட் என்னன்னு சொல்கிறேன் பாரு. இங்கேயும் A கொடுக்குறேன், இங்கே B கொடுக்குறேன். ஓகேவா. ஸோ ஏவை நான் 2 டைம்ஸ் கொடுக்குறேன். இங்கேயும் A போகுது, இங்கேயும் A போகுது. பிஏ 2 டைம்ஸ் கொடுக்குறேன். இங்கேயும் B போகுது, இங்கேயும் B போகுது. ஸோ எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா A B அப்படின்னு கிடைக்கும். எப்படின்னா இங்கே என்ன நடக்கும்னா A + A ஹோல் பார்னு கிடைக்கும். இங்கே B + B ஹோல் பார்னு கிடைக்கும். ஸோ இதோட ஆன்சர் A. இதோட ஆன்சர் நான் வந்து என்ன பண்ணுறேன், B பார்னு எனக்கு A B பார்னு எனக்கு கிடைக்கும்னு வச்சுக்க. நெக்ஸ்ட்டு என்ன ஆகும், எனக்கு கிடைச்ச A பாரையும் B பாரையும் நான் திரும்ப என்ன பண்ணுறேன், ஒரு நார் கேட்டுக்கு நான் கொண்டு வரேன். கொண்டு வந்துட்டேன்னா, கொண்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னா A + Bன்னு கிடைக்கும். எப்படின்னு பார்ப்போம் வாங்க. நான் ஃபஸ்ட்டு என்ன கொடுக்குறேன், A கொடுக்குறேன். நெக்ஸ்ட் என்ன கொடுக்குறேன், B கொடுக்குறேன். ரெண்டுத்தையும் என்ன பண்ண போகுது, இது ஆட் பண்ண போகுது. ஸோ நாட்டுக்கு நான் ஒரு பாரை போட்டுட்டேன்.
ஓகேவா? ஸோ போட்டதுக்கப்புறமா எனக்கு நான் எப்படி எழுதுவேன்னா ஏ டபுள் பார் பி டபுள் பார்னு நம்ம தனியாக பிரிக்கலாமா? அப்படி பிரிக்கும்போது ஃபார்முலா படி இங்கே என்னவா மாறிடும்? ப்ளஸ்ஸு டாட்டாக மாறிடும். ஸோ மாறினதுக்கப்புறம் நம்ம டபுள் பாரை நம்ம என்ன பண்ணிடலாம், எடுத்துடலாம். ஏ டபுள் பார் ஈக்குவல் டு ஏ, பி டபுள் பார் ஈக்குவல் டு பின்னு நம்ம எழுதுவோம் இல்லையா? ஸோ பின்னு நம்ம என்ன பண்ணிடலாம், இதில் எழுதிடலாம். ஸோ அண்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன, நாண்டை யூஸ் பண்ணி அண்ட் கண்டுபிடிச்சாச்சு, நார் யூஸ் பண்ணி நம்ம அண்டு கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு என்னென்னா ஆர் கண்டுபிடிக்க போகிறோம். எதை யூஸ் பண்ணினா, நாண்டை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். ஆர் யூஸிங் நாண்டு. ஸோ அகெயின் நான் என்ன பண்ணுறேன், இப்போ நம்ம இந்த போட்டோம்ல இதை மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன், நாண்டோட கேட்டை வரைய போகிறேன். பாருங்கள், சிம்பிள் தான். நான் என்ன பண்ணுறேன், நாண்டோட கேட்டை வரைகிறேன்னா அகெயின் நாண்டோட கேட்டை வரைகிறேன். ஓகே, திரும்ப ஜாயின் பண்ணுறேன், திரும்ப ஒரு நாண்ட் கேட்டை போடுறேன். எனக்கு என்ன கிடைச்சிரும், ஏ ப்ளஸ் பின்னு கிடைச்சிரும். எப்படின்னு பார்ப்போம். ஏ போகுது, பி போகுது. ஸோ இங்கேயும் ஏ தான் போகும், இங்கேயும் பி தான் போகும். ஸோ எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், ஏ டாட் ஏ பார் பி டாட் பி பார், அப்படி தானே கிடைக்கும். ஸோ இதோட ஆன்சர் என்னென்னு எழுதலாம், ஏ பார், இதோட ஆன்சர் பி பார் அப்படின்னு எழுதலாமா? ஸோ இங்கே ஏ பார் போகுது, இங்கே பி பார் போகுது. ஸோ என்ன எழுதுவோம், ஏ பார் போச்சு, பி பார் போச்சு. இங்கே என்ன பண்ணோம், மல்டிபிள் பண்ணோம். ஸோ இந்த நாட்டுக்கு மேலே நான் ஒரு பார் வரைஞ்சிக்கிட்டேன். ஸோ ஏ டபுள் பார்னு எழுதுவேன், பி டபுள் பார்னு எழுதுவேன். இந்த நான் என்ன பண்ணுறேன், தனித்தனியாக நான் பாரை பிரிக்கும் போது உள்ளார இருக்கிற சிம்பிளாக எனக்கு என்னவா மாறிடும், ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ மாறினதுக்கப்புறமா ஏ டபுள் பாரோட ஆன்சர் ஏ, பி டபுள் பாரோட ஆன்சர் பி, நடுவில் இருக்கிற ப்ளஸ் சிம்பிளை போட்டு நான் என்ன பண்ணிடுறேன், முடிச்சிடுறேன். ஸோ இது வந்து நாண்டை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், ஆர் கேட்டை வரைகிறது. நெக்ஸ்ட்டு என்ன வரும் உங்களுக்கு, ஸோ நாரை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன், ஆர் கேட்டை வரைய போகிறேன். ஸோ ஆர் யூஸிங் நார் அப்படிங்கிறப்ப நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டயக்ராம் வரைஞ்சோம்ல, அதில் நம்ம வந்து நாண்டை போட்டு வரைஞ்சிருப்போம், இல்லை நார் போட்டு வரைய போகிறோம். ஓகேவா? ஸோ என்ன போட்டுக்க, நாரோட சிம்பிள் போட்டுக்க. போட்டதுக்கப்புறமா திரும்பவும் நான் என்ன பண்ணுறேன், வர்ற ஆன்சரை நான் திரும்பவும் நார் கேட் கொடுத்து என்ன பண்ண போகிறேன், உள்ளார அனுப்ப போகிறேன். ஸோ அனுப்புனதுக்கப்புறம் பார்ப்போம், ஏ போகுது, பி போகுது. ஸோ இங்கே என்ன தான் கிடைக்கும், ஏ ப்ளஸ் பி ஹோல் பார்னு கிடைக்கும். ஏ ப்ளஸ் பி ஹோல் பார் இங்கேயும் போக போகுது, ஏ ப்ளஸ் பி ஹோல் பார் இங்கேயும் போக போகுது. ஸோ போனதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்குன்னா, ஏ ப்ளஸ் பி அப்படின்னு கிடைக்கும். பாரு, ஏ ப்ளஸ் பி பாரை நான் 2 டைம்ஸ் அனுப்பினேன். ஓகேவா? அது ரெண்டுமே ஆட் பண்ணி எனக்கு மேலே ஒரு நாட் சிம்பிளை கொடுக்கும். ஸோ நான் தனியாக எழுதும்போது என்ன பண்ணுவேன், ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஏ ப்ளஸ் பி டபுள் பார்னு நான் ஒன்றா எழுதிக்கிறேன். ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கிறதுனால நான் இப்படி பிரிச்சுக்கிறேன். ஸோ பிரித்ததுக்கப்புறமா டபுள் பாரை கேன்சல் பண்ணிட்டு ஏ ப்ளஸ் பின்னு நம்ம நார்மலாக எழுத வேண்டியதுதான். ஓகேவா? ஈஸியாக இருக்கும். ஸோ இதோட உங்களுக்கு என்ன முடிஞ்சிருச்சுன்னா, செகண்ட் லெசனோட செகண்ட் பார்ட்டில் உள்ள நம்ம எவாலுவேஷன் பார்ட்டை இந்த கொஷினோட நம்ம என்ன பண்ணுறோம், ஃபினிஷ் பண்ணுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை பாய்.